அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த காலகட்டத்தில் திருமணம் நடப்பது என்பது ஜாதகர்களுக்கு மிகவும் பிரச்சனையாக இருக்குது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய திருமணம் எந்த தசை எந்த புத்தியில் நடக்கும் என்று சொல்கிறேன், கருத்து கொண்டு பயன்பெறுங்க. ஏன்னா அது தெரிஞ்சுக்கினீங்கன்னா நீங்கள் கூடுதலாக முயற்சி எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடந்துடும். இப்போ திருமணம் நடைபெறும் தசை பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்து அதிபதி திசை அல்லது 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி புத்தி தசா புத்தி சொல்கிற கருத்தில் கொடுங்க. 7ஆம் அதிபதி தசை அல்லது 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி புத்தி, அதே போல் 7ஆம் அதிபதி உடன் சேர்ந்தவர்கள் அல்லது பார்த்தவர்கள் தசை, 7ஆம் அதிபதி ராசியில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதியின் தசை, 7ஆம் அதிபதி நின்ற நவாம்ச அதிபதியின் தசை, 2ஆம் இட அதிபதி நின்ற ராசி அதிபதி திசை, 9ஆம் இட அதிபதி திசை, 10ஆம் இட அதிபதி திசை, அதே போல் சுக்கிர திசையும் திருமணம் நடக்கும், கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் பெண்ணுக்கு குரு புதியிலையும் ஆணுக்கு சுக்கிர புதியிலையும் திருமணம் நடைபெறும். இது பொதுவான விதி. 99% திருமணம் ஆகிறது இதில் தான் ஆகும். பெண்ணுக்கு குரு புத்தியிலையும் ஆணுக்கு சுக்கிர புத்தியிலையும் திருமணம் நடைபெறும். இப்போ ஒரு புத்தியில் அதாவது தசையில் ஒரு புத்தி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி வர்றதுக்கு குறைஞ்சி 12 வருஷம் 13 வருஷம் ஆகும். அது காலதாமதம் ஆயிடுச்சுன்னா மீதியில் இந்த 7ஆம் இடத்து அதிபதியும் குரு பார்வை வச்சு தான் திருமணத்தை அந்த ஜாதகருக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நடத்தி வைக்க முடியும். இது நடைமுறை வாழ்க்கையில் 99% பொருந்தக்கூடிய விதி. பெண்ணுக்கு குரு புதியிலும் ஆணுக்கு சுக்கிர புதியிலும் திருமணம் நடைபெறும். எந்த தசை நடக்குது பாருங்கள். இப்போ பெண்ணாக இருந்தால் இப்போ சுக்கிரன் தசை நடத்துகிறாரு வச்சுங்க, அதில் குரு 9 புத்திகள் வரும். அதில் குரு புத்தியில் கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் நடக்கும். ஆணாக இருந்தால் இப்போ குரு தசை நடத்து எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்கிறேன். குரு தசை நடத்துனான்னா சுக்கிர புத்தியில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அதே போல் சனி பகவான் தசை நடத்தினாலும் அவன் சுக்கிர புத்தியில் திருமணம் நடக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். திருமணம் தடைப்பட்டவங்க இந்த காரணத்தை வச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடைபெறும் காலம் தெரியும். நன்றி.